Hi positive students, 12th max example 2.16 show that the equation z cube equal to z bar has 4 solutions சொல்லியிருக்காங்க. இந்த ஈக்குவேஷனுக்கு 4 சொல்யூஷன் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கோங்க, z ஸ்கொயர் ஈக்குவல் டு z பார். இப்போ ரெண்டு சைடும் நம்ம வந்து மாடுலஸ் எடுக்கிறோம், மாடுலஸ் ஆன் போத் சைட்ஸ், மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z பார். ஸோ இந்த மாடுலஸ் ரூலில் நம்பர் உள்ளாரே இருக்கலாம், வெளியிலையும் இருக்கலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் z, இந்த ஸ்கொயரை வெளியே எடுத்து போடுறோம், த மாடுலஸ் ஆஃப் z த ஹோல் ஸ்கொயர். ஸோ சேம் தான், இந்த மாதிரி பார் இருந்தாலும் ஒன்று தான், பார் இல்லாமல் எப்போன்னா மாடுலஸில் இருக்கும்போது மட்டும்தான். ஸோ இப்போ நம்ம பாரை எடுத்துகிட்டு வெறும் மாடுலஸ் ஆஃப் z மட்டும் எழுதினா போதும். ஸோ இதெல்லாம் ஒரு சைடு நம்ம கொண்டு வந்துடுறோம், மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர், இந்த ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் z தான் இருந்துச்சுன்னா மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 0. இதுலேருந்து எதை காமனாக எடுக்கலான்னா மாடுலஸ் ஆஃப் z காமனாக எடுத்துருங்க. ரிமைனிங் ஒரு மாடுலஸ் ஆஃப் z எடுத்துட்டாங்க, யார் இருப்பாங்க, ஒரு மாடுலஸ் ஆஃப் z இருப்பாங்க. மாடுலஸ் ஆஃப் z எங்கே எடுத்துட்டோம், அது 1 இருக்குது தான் மீனிங். ஸோ இந்த மாடுலஸ் ஆஃப் z-க்கும் இந்த 0 வந்து காமன் தான், இந்த மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 1-க்கும் இந்த 0 வந்து காமன் தான். ஸோ ரெண்டுக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி தனியாக எழுதிக்கிங்க, மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 0 அண்ட் மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. மாடுலஸ் ஆஃப் z, இந்த மைனஸ் 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 1. ஸோ இது தனி சொல்யூஷனாக கிடச்சிச்சு, இது அப்படியே வச்சுங்க, இதை மட்டும் சால்வ் பண்ணுங்கள். இப்போ ரெண்டு சைடும் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் போட்டுங்க. மாடுலஸ் ஆஃப் z த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர். இந்த மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் என்ன எழுதலாம்னா z இன்ட்டு z பார்னு எழுதலாம். இந்த மாதிரி ஒரு z-க்கு மேலே இந்த மாதிரி ஸ்கொயர் இருந்ததுன்னா ஒரு z நார்மலாகவும் ஒரு z-க்கு மேலே பாரம் போட்டு எழுதணும், ஈக்குவல் டு 1. இதில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த z பாரை மட்டும் கண்டுபிடிங்க, z பார் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிங்க. இந்த z இந்த பக்கம் வந்துச்சுன்னா மல்டிபிள் பண்ணுறது, இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைடில் வந்துடும். z பார் ஈக்குவல் டு 1 பை z போய்ட்டு எதில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்கன்னா நம்மளோட கொஷின் இருக்குல்ல அதில் போய் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ கொஷின் பாருங்கள், z ஸ்கொயர் ஈக்குவல் டு z பார்னு இருக்கும், நாங்கள் சைடில் போடுறேன். ஸோ z ஸ்கொயர் ஈக்குவல் டு z பார், z ஸ்கொயர் ஈக்குவல் டு z பாருக்கு பதில் என்ன எழுதலாம், 1 பை zன்னு எழுதலாம். இந்த z பாருக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், 1 பை zன்னு எழுதலாம். 1 பை z ஈக்குவல் டு கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள், z ஸ்கொயர் இன்ட்டு z கியூப் ஈக்குவல் டு 1. இப்போ பாருங்கள், இதில் மொத்தம் எத்தனை சொல்யூஷன் இருக்குது, 3 சொல்யூஷன் இருக்குது. என்ன நம்பர் 3 இருக்குது. இங்கே ஆல்ரெடி ஒன்று 0 நம்ம கண்டுபிடிச்சி ஓரமாக வச்சுருக்கோம் பாருங்கள். இதில் எத்தனை சொல்யூஷன், 1 இருக்குது. அப்போ இங்கே 1, இங்கே ஒரு 3, டோட்டலாக 4 சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஹென்ஸ் ப்ரூவ்.